ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உயிருக்கும் நன்மை செய்வது மட்டும்தான் கைலாசாவின் நோக்கம், போக்கு. அதுதான் கைலாசாவிற்கு நான் செய்யும் மிகப்பெரிய நன்மை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கைலாசா வெறும் இடமோ கட்டிடங்களோ கான்சியஸ் சாவரனிட்டி இருக்கிற அந்த லேண்டோ அது மட்டும் கிடையாது. கைலாசா ஒரு சிவிலைசேஷனல் நேஷன், என்லைட் சிவிலைசேஷனல் நேஷன். இந்த சாவரின் லேண்டு, கட்டடம், நாடு, இது எல்லாமே ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நன்மை செய்வதுதான். கைலாசாவிற்கு நன்மை செய்வது, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நன்மை செய்வது. கைலாசாவிற்கு நன்மை எதுன்னு தனித்தனியால நான் பிரிக்கிறது கிடையாது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நன்மை செய்வது மட்டும்தான் என் வேலை. அந்த செயலினாலே, அந்த நன்மைகளினாலே சைடு எஃபெக்டா கைலாசா முளைச்சி எந்திரிச்சு வளர்ந்துருக்குங்கயா. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ற புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒருத்தர் ஆதீனவாசி ஆகலாமா, கைலாசவாசி ஆகலாமா, வேணாமா, ரெண்டு மனமா இருக்கு, என்ன செய்யட்டு வந்து கேட்டா நான் உடனே கைலாசவாசி ஆகிடுன்னு சொல்லுவேன். காரணம் என்னன்னா, அவர் ஒரு 6 மாசம் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு இங்க இருக்க விருப்பம் இல்லை, ஏதோ காரணத்தால போதும் அப்படின்னு நினைச்சு வெளியில போனார்னா அவருக்கு எந்த நஷ்டமும் இல்லை, எல்லா லாபம் தான். காரணம் என்னன்னா, இங்க அவர் இருந்த 6 மாசம் 1 வருஷம் தினந்தோறும் கட்டாயமா காலையில யோகா பண்ணி ஆகணும், தினந்தோறும் கட்டாயமா காலையில சிவபூஜை பண்ணி ஆகணும், தினந்தோறும் இந்த ஞான சத்தியங்களை கேட்டாகணும். எத்துணைதான் போர்வையை போர்த்தி கொண்டு, எத்தனை ஷீல்டு போட்டு மறைச்சிட்டு ஒரு பெரிய கரித்தூள் குடோன்ல ஒர்க் பண்ணீங்கன்னாலும் உங்களை அறிஞ்சோ அறியாமலோ கொஞ்சம் கரித்தூள் மேல பட்டுத்தான் தீரும், உங்க சுவாசத்துக்குள்ள போய்த்தான் தீரும். அதே மாதிரி நீங்க எப்பேற்பட்ட நாத்திகனாக மோசமானவனாக இருந்தாலும் இந்த ஈகோ சிஸ்டத்துல வாழ்ந்தா இந்த ஞான சத்தியங்கள் உங்களுக்குள்ள போயே தீரும்.